முக்கியமா இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியா இருக்கலாம். ஆனா கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றனால நான் கேட்குறேன். நேத்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பாப்பட்டுருக்கு. ஒரு 3 பேர வந்து சுட்டுக் கொன்றுக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. சில போலி போராளிகள் வந்து ஆனா, ஊனா, ஆனா, ஊனான்னா வந்து போர்லாம் குடுப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட குடுக்கல. ஒரு வாய்ஸ் கூட குடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனா அந்த பேசி முடிச்சுர்றேன். இல்ல நான் பேசி முடிச்சிடணும். இல்ல பொலிட்டிக்கல் பேசல சார். நான் ஜென்ரலா பேசுறேன். ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு மொத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை பூரா கடமைப்பட்டுருக்கேன். ஆனா மத்த விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்க ராஜ்மோகன் சார் வந்து தலித்துனே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான். குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம். ட்விட்டரில் காணோம். யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியிலே இன்னும் லாக் ஆகிக்காதுன்ற விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில் என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டியிருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தோர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்தியனில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கோம், டெக்னாலஜியில் பெருசாக இருக்கோமோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமாக எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மணிக்கணும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். அதனால தான் வளர் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசணும்னு வாரண்டாக சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஆக்டர் நெப்போலியன் சாரை வந்து நான் பர்சனலாக இன்வைட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. என்ன பேஸ் பண்ணின்னு கேட்டார். ஹானர் கில்லிங் பெஸ்ட்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எப்படிப்பா ஒரு உயிர் எடுத்துகிட்டு அதுக்கு பேர் ஹானர் கில்லிங்னு மரியாதையே இல்லாமல் சொல்கிறீங்கன்னு சொன்னார். அதனால தான் அதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் அவங்க பேசினதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுருந்தேன். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, தவறாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில, எல்லோரும் போராடி இருக்கப்போ வைகை ரயில் வரப்போ போய் நின்னோம். அது உங்களுக்கு இல்ல இப்ப ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குமா? இது திசை மாற வேண்டாங்க. பிரதர், ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ். அதை திசை திருப்ப வேண்டாம். Okay. Don't politicize this event, please. Vishwa, please take your seat. Vishwa, please take your seat. Let us not politicize this event, okay? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்துக்கிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் இப்போ. ஐ ரெக்வெஸ்ட் Kaushalya sister to audio launch my